ನಾನು ಲೈನ್ YVS ರೆಡ್ಡಿ. ನಮ್ಮ ಪಕ್ಕத்தில் இருக்கிறது நம்ம ஆளுநர் செந்தில்குமார். இந்த 24-25 டிஸ்ட்ரிக்ட் 3/B ஆளுநராக இந்த ಒಂದು புஸ்தக திருவிழாக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. இந்த திருவிழா வந்து ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நமக்கு லயன்ஸ் கிளப்புக்காக வந்து இந்த ஒரு நாள் வந்து நமக்கு வந்து டைம் ஸ்பேர் பண்ணியிருக்காரு இந்த திருவிழாக்கை. அதில் வந்து இந்த புக்கு நம்ம கல்வி நம்ம ஸ்கூலு நம்ம கல்வின்னு சொல்லிட்டு அவர் வந்து கனவு, அவர் வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட் இது. இன்றைக்கி வந்து எல்லா நிறைய ஒரு 30-40 ஸ்கூலுக்கு வந்து எல்லா லயன்ஸ் கிளப்பும் சரி ஒரு 10,000 மதிப்புள்ள ஒரு புக்ஸ் வந்து வாங்கி அவர் கொடுத்துருக்காரு. அந்த ப்ராஜெக்டுக்கு இன்றைக்கி வந்து சீஃப் கெஸ்ட்டாக நம்ம ஒசூருக்கு வந்திருக்காரு. இது வந்து 13 நாள் தான் இந்த திருவிழா போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த திருவிழா வந்து ஆக்சுவலி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2-3 இது ஒன்று அந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழா இது. 13 டேஸ் வந்து அதுக்காக ஒரு கமிட்டி போட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து இப்போ 13 டேஸில் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி லாஸ்ட் டேக்கும் நமக்கு லயன்ஸ் கிளப்க்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நியர்லி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் வருவார். டிஓ எல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டார். சரௌண்டிங் எல்லா ஸ்கூலும் அந்த புக் பேருக்கு விசிட் கொடுக்கணும், அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கணும், அதை சுற்றி எல்லோரும் பார்த்து ஃப்ரீயாக வந்து டோக்கனை கொடுக்குறாரு. டோக்கனில் வந்து புக் வாங்கி உங்களுக்கு எதுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த புக் வாங்கி நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ டோக்கன் கொடுத்துருக்காரு. அது வந்து 13 டேஸ்லேருந்து வந்து நியர்லி வந்து டெய்லி 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து நம்ம முன்னாள் ஆளுநர் வந்து ரவிவர்மா அண்ட் முன்னாள் ஆளுநர் சண்முகம் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து அவர் வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. நமக்கு வந்து ஆக்சுவலி நம்ம ஆளுநருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் பேசுகிறார். வச்சு அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த ஆண்டு ஆளுநராக தேர்வு பெற்றவுடன் எங்களது மாவட்டம் பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒசூர் வரும் 6 வருவாய் மாவட்டம், 170 அரிமா சங்கங்கள் இருக்குது, 7,800 உறுப்பினர்கள். அதில் எந்த ஒரு பணி கொடுத்தாலும் ஒசூரை சார்ந்த அரிமா சங்கங்கள் 14 சங்கங்களும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அந்த வகையில் இந்த வருஷம் ஆளுநர் திட்டமான நமது பள்ளியை இங்கே இருக்கிற அரிமா சங்கங்கள் 14 சங்கங்களும் இந்த புத்தக திருவிழாவை பயன்படுத்தி கொண்டு அந்த பள்ளியில் உள்ள அவர்கள் நான் கொடுத்தது நமது பள்ளியில் மூலம் அரசு செய்யாத பல திட்டங்களை அரிமா சங்கங்கள் அந்த பள்ளிக்கு சென்று நாங்கள் செய்ய வேண்டும் என்று தான் அவர்களுக்கு அந்த திட்டத்தை அறிவித்தேன். அது இன்று ஒசூரில் உள்ள 14 அரிமா சங்க நண்பர்களும் அவருடைய பொறுப்பாளருடன் வந்து இந்த பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை தேர்வு செய்து குறைந்தது ஒரு பள்ளிக்கும் 10,000 மதிப்பில் புத்தகங்களை வந்து அவர்கள் பர்ச்சேஸ் செய்து அதை அந்த பள்ளி குழந்தைகளையும் ஆசிரியர்களிடம் அது ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் வேண்டுகோள் வைத்தது வாரத்தில் ஒரு நாள் ஒரு வாசிக்கும் திறனக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் வாசிக்கும் திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் அரிமா சங்கங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதை அவரிடம் கொடுத்து உள்ளோம். கண்டிப்பாக அதனுடைய பள்ளி குழந்தைகள் அந்த வாசிக்கு திறனை மேம்படுத்தி தங்களை வாழ்க்கையில் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுள்ளோம். ஏற்கனவே அரசாங்கம் கூறியது போல ஒவ்வொரு குற்றம் செய்யக்கூடிய நண்பர்களை கோர்ட்டு தண்டித்தவுடன் அவர் கைதியாக செல்லும் பொழுது அரசாங்கமே அவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்து தான் அவர்கள் அதை தண்டனை முடிந்து வெளிவரும்போது நல்ல ஒரு நண்பனாக இந்த சமுதாயத்துக்கு சில பணிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அனுப்புகிறார்கள். அதுபோல் மாணவ செல்வங்களும் தன் வாழ்க்கையில் இது மாதிரி புத்தகங்களை படித்து தங்கள் வாழ்க்கை திறனை மேம்படுத்த வேண்டும், நல்ல ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்று தான் நாங்கள் அந்த திட்டத்தை அறிவித்துள்ளோம். அதை செய்த ஒசூர் சேர்ந்த அனைத்து சங்கங்களும் முக்கியமாக YVS ரெட்டி அவர்கள் எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர். அந்த வகையில் எல்லா அரிமா சங்கங்களையும் அரவணைத்து இன்று ஒரு சிறப்பான திட்டத்தை செய்து கொடுத்ததனால் இங்கே இருக்கிற அரிமா சங்க நண்பர்களுக்கும் YVS அவர்களுக்கும் எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க இப்படி ஒரு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் சண்முகன் அவர்களுக்கும் ரவிவர்மா அவர்களுக்கும் அமைச்சரவை பெருமக்களுக்கும் அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் நம்மளோட ஒருங்கிணைப்பாளர் சீதாராமன் நடத்துறதுல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலைன்னு சொல்லி சொன்னார். அதற்கு காரணம் வந்து இந்த ஆண்டு ஆளுநர் பெருந்தை அவர்களுடைய நிதியுதவி பொருளுதவி எல்லாம் வழங்கிய அனைத்து ஒசூர் அரிமா சங்கங்களுக்கும் எங்களுடைய அரிமா தந்தை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது மதியான தெரிவித்துக் மாணவர்களை நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்கக்கூடிய அறிவியல் மிக்க
புத்தகங்களை வாங்கி உங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். அனைத்து உதவிகளுமே சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை ஒசூர் அனைத்து அரிமா சங்க பொறுப்பாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பள்ளிகளுக்கு தேவையான நன்றி அரிமா சங்க நிர்வாகிகள். அடுத்த 5 ஆண்டுகள் புத்தகத்தில் நடைபெறவில்லை. அதை தமிழ்நாடு இருக்க மாவட்டம் கூர்ந்து கவனித்து அப்போதிருந்த மாவட்ட செயலாளராக இருந்த நம்ம சிவகுமார் தன்னுடைய கையில் எடுத்து இங்க இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களையும் இணைத்து தொடர்ந்து கொரோனா காலத்தில் கூட விடுபடாமல் இந்த 13 ஆண்டுகளாக தொடர்ந்து புத்தக திருவிழா நடத்துவதற்கு ஒரு அச்சியாளராக இன்று செயல்படுகிற இந்த புத்தக திருவிழாவுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு நண்பர் சிவகுமார் அவர்களை நன்றி வழங்க அன்போடு குழந்தைகளாக நீங்கள் உண்மையிலே ஒரு லைன்ஸ் கிளப்புக்கு நீங்கள் பெரிய பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அனைத்து லைன்ஸ் கிளப் நண்பர்களுக்கும் அரிமா சங்க நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய பாராட்டுதலை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சங்கத்தையும் இணைத்து இந்த ஒரு பெரிய நிகழ்வை கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல புத்தகத்தை இன்னைக்கு அரசு பள்ளிக்கு வழங்கியிருக்கார்கள். அவர்கள் தமிழ்நாடு அறிவியல் சார்பாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திட்டம் ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில் எந்த ஆளுநர் வந்தாலும் அரிமா சங்க ஆளுநர் புத்தகத்தை ஒருமுறை அனைத்து திட்டங்களிலும் புத்தகத்திற்கு உதவி செய்த அனைத்து அரிமா சங்கம் உதவி செய்த நம்ம ஒரு திட்டத்தை இன்றைக்கி 13வது ஒசூர் புத்தக திருவிழாவோட துவக்க நாள். ஒவ்வொரு வருஷம் நான் தவறாமல் கலந்துக்கிற ஒரு ப்ரோக்ராம் இந்த ஒசூரோட ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒசூர் புக் ஃபெஸ்டிவல். ஸோ ஒவ்வொரு வருஷம் கலந்துக்கிறது மட்டும் இல்லை, சிறப்பான பேச்சாளர்களும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100க்கும் மேலான புத்தகங்களை விற்கக்கூடிய ஸ்டால்கள் இருக்குது. அதில் போய் பார்த்து அட்லீஸ்ட் நான் ஒரு 2-3 புக்காவது வாங்காமல் இருக்க மாட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பொண்ணுங்களுக்காக கொடுக்கறதுக்காக புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா 5 AM கிளப். இன்றைக்கி நம்ம மறந்தது என்ன அப்படின்னா காலையில் சூரியனை பார்க்குறதே இல்லை. ஸோ அது பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புக்கு. அடுத்தது இன்றைக்கி நிறைய நம்ம நெகட்டிவ் மைண்டோட இருப்போம். ஸோ அதில் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னோடய பொண்ணுங்களுக்கு கொடுக்க வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட்டாயமாக நிறைய ஆக்கம் ஊக்கம் விடக்கூடிய விஷயங்களை புத்தகத்தில் படிக்க முடியும். அதனால் தவறாமல் ஒசூர் பொதுமக்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, மாணவர்களும் சரி, இந்த புத்தக திருவிழா கலந்து சிறப்பான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படித்து பயனடைன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.